ஃப்ரீ ஃபயர் நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன தான் பார்க்க போகிறோன்னா சும்மா ஒரு லோனு ஃபிஸ்ட்டு லோனு நான் அப்டேட் கொடுக்குறானுங்க பார்த்தேன். இந்த ஜுசுக் சூதி இன்னும் எடுக்கல. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அங்கே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிஎஸ் போகாமான்னுக்குது. சிஎஸ் போயிட்டு ஒரு ஸ்டார் புஷ் பண்ணிட்டு வீடியோ கட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்பப்போ வரும். அதுக்கு முன்னாடி கில்டு செலெக்ஷன் எடுக்கும். நான் ஒருத்தர் ஐடி கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருவேன். அந்த ஐடி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஏடிக்கோ ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு கில்டுக்கு இப்போ வந்துட்டு அவர் கூட கஸ்டம் வந்து கழிச்சிங்கன்னா என்னோட கில்டில் செலெக்ஷன் வருதுங்க. அது யாரோ இல்லை இங்கிறாது இவர் தான் அது. ஐடி யூஐடி பார்த்துக்கோங்க 759090081791 பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. யூஐடி இது யூரோ கஷ்டம் வச்சு கெல்கிறவங்களுக்கு கில்டு செலெக்ஷன் கொடுக்கும். அவரும் அச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கில்டு செலெக்ஷனில் கூட இது கிடைக்கும் உங்களுக்கு. சரி இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம கில்டில் பார்த்துக்கலாம் வாங்க. 6 பேர் இருக்காங்க. இவரு கூட அவர் கஸ்டமில் கழிச்சிருந்தார். அவருக்கும் எனக்கோ கஸ்டமு. அதில் அவரு என்னாச்சார் கில்டு செலெக்ஷன். இவரும் என்னாச்சா அவர் ஆச்சார். இந்த என் ஃப்ரெண்டு இவன் அடியா வேணாம் இவன் என் ஃப்ரெண்டு. அதனால் இவன் வரமாட்டான் அப்பப்போ. எப்போனா ஒரு அடுத்து தான் வருவான். இவரு கூட எனக்கு தெரிஞ்சவர் தான் ஸ்கைலர் AK47 DJ மென்ஷன் பண்ணிக்கிற பாருங்கள். இவரு தான் அது. இவரு அச்சு கழிக்கிறவங்களுக்கு கில்டு செலெக்ஷன் உண்டு. யூஐடி கூட காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிஎஸ் போகலாம் கைஸ். ரொம்ப நாள் சிஎஸ் போய் உள்ளே போய்க்கலாம் வாங்க. உள்ளே வந்துடுச்சு சிஎஸ். நான் ஒருத்தன் இதெல்லாம் யாரோ ஒரு வடக்கு பிளேஸு கூட போடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. நான் லைவ் போட்டுருவேன். எனக்கு 30 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கில்டு செலெக்ஷன் போட்டு வந்துட்டாப்பு. இன்னொருத்த வந்துக்கிறான் கூட்டு. அது ஒன் டாப்லேயே வச்சுக்கிறேன். இந்த ஹெட்ஷாட்டுக்கு கொசமே லைக் போடலாமே. ஓகேவா? இன்னும் அவனை ஒருத்தன் அச்சுண்டா ஏசி. ஆனால் ஏசி எனக்கு தெரியல. இன்னொரு ரவுண்டு விளாட்றேன் நான் உங்களுக்கு கொசம். நான் ஸ்னைப்பர் வேணும் எனக்கு. அதனால தான் டபுள் ஸ்னைப்பர் விளாட்ணும். அதனால தான் இம்பாயிண்ட் எடுத்துன்னா நம்ம ஸ்னைப்பர் எடுத்து விளாடிட்டு அதனால தான் சிஎஸ்சி எல்லாம் ஒரு வாட்டி சிஎஸ்சி நார்மல் கிளாஸ் கோடு ரியல் சிஎஸ். ஐயோ கமெண்ட் செக்ஷனில் யூஐடியோ நேமை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம யூஐடி நேம் கம்மிடு ப்ரோ கிரெனேடு. இல்லை இந்த ரவுண்டு ஒரு கில்லு வரல. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சு என்ன ஈஸியாக 2 ரவுண்ட் வந்துட்டோம். இப்போ கூட ஒரு ஸ்னைப்பர் தான் வாங்க முடியும் என்னால். அதனால் இந்த ரவுண்ட் கூட நான் சிங்கிள் இது விளாட்றேன். இது வாங்கிக்க நல்லாயிருக்கும். M500 பேட் கூட கட்சி எனக்கு விஎஸ் கட்சிச்சு. ஆனால் அது எப்படி உக்காந்துச்சு. அது போயிடுச்சு. இப்போ சீசன் வந்துடுச்சுனால போயிடுச்சு. நான் அவர் ஐடியா மென்ஷன் பண்ணி விட்டுறேன் கைஸ். அதுக்கப்புறம் மென்ஷனே பண்ணல.
அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஐயோ ஐயோ கைஸ் நான் பண்ணுறது கைஸ் ஷாட்டே உழுவுது. டேய் ஸ்னைப்பருக்கொசரம் நான் அடி வாங்குறேன். எல்லாம் இந்த ஸ்னைப்பர்னால. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ணித்தான் பாருங்களேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருந்து பாருங்க. ஒரு இது காத்திருக்கும் உங்களுக்கு. டபுள் ஏடபிள்யூ ஆனால் ரவுண்டு போயிடுச்சு. போடு சராபா அடிச்சுங்கிறாருக்கு. இவரு ரிவாய் வேற பண்ணிட்டா. எங்கேருந்தோ வந்தா. இவன் பக்கத்தா ஜோனு ஆராம்சா விளாட்னா. ஆனால் என்ன டென்ஷன்னா இவங்களை அச்சு ஓட விட்டாங்கன்னா அப்போ 2 பேரும் மெடிக்கெட் டிஜிஆர் ஜிடிகே ஆஃப்லைனு டபுள் ஸ்னைப்பர் ஆஃப்லைன்லையோ போட்டு எவ்வளோ காசு வந்துருக்கு பாருங்க நம்மக்கிட்ட. ஸ்னைப்பருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அது எந்த கேரக்டரும் இல்லை. கிரீஸ்ன்ற ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்னா க்ளோவிலேயே பூந்தடிக்கும். ஏன்னா அது ஒரு கேரக்டர் பிஆர்க்கு யூஸ் ஆகும், சிஎஸ்க்கு யூஸ் ஆகும், பேக்கப் பிளேயர்னா யூஸ் ஆகும். ரஷ்ஷருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. தச்சியா ஓரியனு இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். தச்சியா ஓரியனு. இப்போ ரஷ்ஷர்னால் முன்னாடி போய் ரஷ் அடிக்கிறீங்கன்னா தச்சியா இல்லை ப்ரோ. நான் ஒரே செகண்டில் ரஷ் ஆகணுன்னா தச்சியா யூஸ் பண்ணுவேன். மொல்லமாகவே ரஷ் பண்ணோன்னா இது ஓரியன். ஐயோ கைஸ் ரிவைவ் பண்ணு ப்ரோ. கைஸ் போயிருந்தேன் இந்த இடத்த விட்டு. நான் சீக்கிரம் போயிருந்தோம். கொஞ்சம் மெடிக்கெட் போய் நின்றுணும். ஒரு 130 தான் கொடுத்தேன். ஆனால் கீழே ஓசி வச்சு கட் பண்ணிட்டு பாருங்க. இது நெக்ஸ்ட் ரவுண்டில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு இந்த தூரம் போய் குதிக்குவான். கட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எப்படியோ ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல கட் பண்ண விரும்பல. அதான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். குவாலிட்டியில் வச்சுட்டு பாருங்க. குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஒரு வீடியோவில் வாய்ஸே கேட்குறீங்க. பேசுவோம் நல்லா தான் பேசுவோம். அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க. அந்த வீடியோக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா தான் பேசாது தான் வாய்ஸ் கேட்கும். ஆஃப்லைன் பிளேயரா ஆன்லைன் பிளேயரா இவங்கெல்லாம் பிளேயரு. டிஜிஆர் ஜிடிகே மாக்குடி பிளேயர். ஓப்பன்லேயே மெடி சுத்துறேன். ஒன்றுமே பண்ணல. முடிஞ்சிடுச்சு எப்படியும் மேட்ச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. ஃபைனலி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். நான் உங்கள் டோஜி. பாய் பாய்.